இன்ஸ்டாவில் ஏகப்பட்ட பேர் ஐடி கம்பெனி இன்கம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரே ஷெட்யூலாக வராது, கண்டினியூஸாக ஒரே இன்கமும் வராது. அது எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்டத்தட்ட மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்கம் சொல்லுங்கள், எவ்வளோ வருது, ஐடி கம்பெனியில் ஓட்டலாமா, ஏகப்பட்ட டீட்டெயில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஐடி கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே ஓட்டலாமா வேணாமாங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். ஃபுல் வீடியோ 24 நிமிஷம் சம்திங் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி டிஎம் பண்ணுற எல்லாருக்குமே காமனான ஒரு ஒப்பீனியனுக்கு என்னால் வாயால் சொல்ல முடியல இவ்வளோ வரும் இவ்வளோ வரும்ன்ட்டு. நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். லாஸ்ட்டு என்னோடய 3 மந்த்தோட இன்கமோட ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது எனக்கு எவ்வளோ கார் ஓடிருக்கு, எத்தனை ட்ரிப் ஓடிருக்கு, என்ன டேயில் பிக்கப் ட்ராப் எடுத்திருக்கேன், எல்லாமே ஆட் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் ஓப்பனாக உங்களுக்கு லாஸ்ட்டு 3 மந்த்தோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோவில். அதை கொஞ்சம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. எனக்கு இதான் என் ஷெட்யூலுக்கு இதான் ஓடிட்டுருக்கு என் காருக்கு. மற்றபடி என்ன ஓடுது, மற்ற காருக்கெலாம் என்ன ஓடுதுலாம் சொல்கிறேன். என் காருக்கு என்ன ஓடுது, அந்த டேயில் அந்த மந்தில் என்ன ஓடிருக்குங்கிறத நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது 4 மாதம் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதம் ஸ்டேட்மெண்ட் போய் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே எவ்வளோ ஓடி இருக்குங்கிற வேல்யூ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐடி இன்கம் வந்து எவ்ரி மந்த் இவ்வளோ தான் வரும்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் ட்ரிப் தருவாங்க, ஒரு நாள் எனக்கு ஆக்சுவலாக என் கார் வந்து 4 ட்ரிப்பு வருது பர் டே. ரொம்ப ரேர்லி மந்த்லி 1 or 2 டைம்ஸ் வந்து 5 ட்ரிப் கிடைக்கும். ஒரு ட்ரிப்புக்கு 750 ரூபா, 4 ட்ரிப்புக்குனா 3000 ரூபா, 5 ட்ரிப்புக்குனா 3750 ரூபா. அந்த 3750 ரூபா வரது ரொம்ப ரேராக வரும், சரிங்களா? இப்போது அந்த 4 ட்ரிப்புக்கு 3000 ரூபா தான் டெய்லி வரும். அதே வீக்கெண்ட்ஸில் வந்து 2 ரூட்டு, சம்டைம்ஸ் 3 ரூட்டு தான் கிடைக்கும். அதை வந்து எவ்ரி மந்த்தாக நம்ம ஆட் பண்ணி அதை கரெக்டாக அக்யூரஸியாக சொல்ல முடியாது. அதனால் நான் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிராஃபிக் இருக்கும், அந்த டிராஃபிக்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும். அந்த 4 ரூட்டு எவ்வளோ டிராஃபிக் ஆனாலும் போய் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். எதுவும் ரீசன்லாம் சொல்ல முடியாது. பிக்கப் போட்டாங்களா போய் எடுத்துகிட்டு வரணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் பிக்கப் எடுத்துகிட்டு வரணும். எம்ப்ளாய் பாயிண்ட்டில் வெயிட் பண்ணி அவங்க ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களாம் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் 5லேருந்து 10 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க. சில பேர் டைமுக்கு வந்து போட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. வெளில ஓலா, ஊபர், ரேப்பிடோ அது மாதிரி ஓட்டுறதுன்னா போகலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோமா, வருவாங்களா, அதுக்கு மேலே அமௌண்ட் ஏறிட்டு இருக்கும். இதே எக்ஸ்ட்ரா கேட்டு நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஷெட்யூல். இது நம்ம கரெக்டாக ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு ஓட்டுறீங்க அப்படின்னா 20 நாள் கால்குலேஷன் வச்சுப்போம். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து லீவ், வீக் டேஸ் வந்து கணக்கு பண்ணிங்கன்னா 20 நாள், 22 நாள் வரும்னு வச்சுங்க. ஒரு மந்த்துக்கு 20 நாள் கணக்கு வச்சுட்டாலே 60,000 ரூபா. ஆனால் அந்த 60,000 ரூபா வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 47,000 ரூபா, 50,000 ரூபா, 55,000 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். இடையில லீவ் எடுப்போம், ட்ரிப்ஸ் கம்மியாகும். நேற்று லீவ் எடுத்துட்டோன்னா இன்றைக்கி வந்து நேற்று லீவ் எடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ட்ரிப் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல உள்ள சூப்பர்வைசர்லாம். ஆனால் நமக்குலாம் கரெக்டாக தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். நான் ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணும்னா உண்மையாக இது மாதிரி போகிறேங்க, இது மாதிரி விஷயம்னு உண்மையை சொல்லிவிடுவேன். போய் சொல்லி இது மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறலாம் சொல்ல மாட்டேன். உண்மையாகவே என்ன ரீசனோ அதை சொல்லிவிடுவேன். அது பழக்கம் முன்னாடியிலேருந்தே. அதனால் இவன் போய் சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எனக்கு என்னவோ அதுக்கான கரெக்டாக லீவ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனியில் லீவுனா முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே இது மாதிரி லீவுங்க, இது மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, மீட்டிங் வந்தே ஆகணும். இந்த மீட்டிங்லாம் வரல அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஃபைன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் அப்போ தான் நான் ஊருக்கு கிளம்புவேன். அதெல்லாம் சொல்லிவிடுவேன், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கம் சம்மந்தமான வீடியோ வந்து நான் அந்த என்னோடய ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் டவுட்டுன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.